ஹாய் ஹலோ மகளே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரேபிட்டோ போகிறப்ப அப்படியே ஒரு சரவண ஸ்டோர் வழியாக போனேன். சரவண ஸ்டோர் வழியாக போனப்போ அப்படியே வீலாக எடுக்கலாம்னு தோணுச்சு. மக்களே ரொம்ப மோசம் மக்களே. ரேபிட்டோ காசு என்றைக்கும் கிடைக்கல. அப்படியே போயிட்டு வரப்போ மதியம் லன்ச் டைம் வந்துருச்சு. அப்போது ஒரு 200 என்னமோ எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் ரசம் சாதமும் மீன் மேக்கரும் சாப்பிட்டுட்டு என்ன தான் காசு இருந்தாலும் நம்ம வயிறு பசிக்கும் இல்லையா? பசிக்காமல் இருக்காதுல்ல, ஓட்டுறதுக்கு தம்பி வேணும்ல. அதான் மக்களே சாப்பிட்டேன். சாப்பிட நல்லா இருந்துச்சு. அப்படி போகிற வழியை இயற்கையை ரசித்தேன். அப்படியே ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. எவ்வளவோ கடை இருந்தாலும் இயற்கையை ரசிக்கிறப்போ அந்த கடனெல்லாம் மறந்து போயிடுது. அப்படியே டெலிவரி வேலைக்கு போய்கிட்டு என்ன வாழ்க்கடான்ட்டு நம்ம ரோட்டில் போய் இருக்கப்போ தோணுச்சு மக்களே. ரேபிட்டோ போனேன் மக்களே, காசு வரல. ஏன் காசு வரலன்னு புலம்புறேன்னு நினைக்க வேணாம். நீங்கள் பாருங்கள், போடுறேன், லாஸ்ட்டாக போடுறேன். அதில் ஆர்டர்ஸ்லாம் இருக்கும். காசு வரல மக்களே, சும்மா சொல்கிறானுங்க. ஓகே, அதை விடுங்க மக்களே. மக்களாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஜஸ்ட் பிரகாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க மக்களே. உங்கள் ஆதரவோடு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னடா இவன் இப்படிலாம் வீடியோ போட்டு நினைக்காதீங்க, ஆதரவு கொடுங்க, ரொம்ப எதிர்பார்க்குறேன் மக்களே. இன்றைக்கி ஆர்டர் பார்த்ததுக்கான நம்ம காசு வந்தது. முதல் ஆர்டர் பார்த்தது 41 ரூபா கிடச்சிச்சு. ரெண்டாவது ஆர்டரில் ஒரு 60 ரூபா கிடச்சிச்சு. அப்படியே மூணாவது ஆர்டரில் ஒரு 92 ரூபா கிடச்சிச்சு. நாலாவது ஆர்டரும் வந்துச்சு. நாலாவது ஆர்டரில் நமக்கு 111 ரூபா போயிடுச்சு. 111 ரூபா வந்துச்சு. ப்ளஸ் நம்ம ரேபிட்டோ தலைவர் இருக்கான்ல, அவன் கமிஷன் கட்டுருவான். அவனுக்கு கமிஷன் கொடுத்தா தான் அடுத்து நம்ம இது பண்ண முடியல, பிளாக் ஆயிரும். அவருக்கு ஒரு 25 ரூபா கமிஷனு 111 ரூபாவில். அதை கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கையே லாஸ்ட்டாக ஒரு 7 ஆர்டர் பார்த்தேன் மக்களே. வந்துச்சு. மணி வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. பாருங்கள் மக்களே, 7 ஆர்டர் பார்த்ததில் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 183 ரூபா தான் நமக்கு கைக்கு கிடச்சிச்சு. 200 ரூபா போட்டதுன்னு எனக்கு இன்றைக்கி நஷ்டம். என்னடா 7 ஆர்டர்லேயே முடிச்சிடறேன் நினைக்க வேணாம். இன்றைக்கி வீட்டில் கோயிலுக்கு போக சொன்னாங்க. நம்ம மனக்கவலையாக சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு சாமியோட கோயிலுக்கு வந்தாச்சு மக்களே. 7வது ஆர்டரில் அதனால் முருகனை கும்பிட்டு இருக்கிற கடனை அடைச்சி விடுங்கயா, வாழ்க்கையில் எல்லாத்தையும் சந்தோஷமாக வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. இதுதான் இன்னைக்கு கூட நம்மளோட பொழுது போகுன்றத விட முருகனை பார்த்த சந்தோஷத்தில் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மக்களே.